எல்லாரும் போராடுறாங்க. அதை பயன்படுத்தி எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க பயன்படுத்தி இப்போ போராடுறவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறப்ப தான் அந்த மக்கள் அடுத்து வாக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க நமக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்க. இப்போ அப்படித்தான் எடப்பாடியை தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இலவச பஸ், ஆண்களுக்கு இலவச பஸ்ஸு, 150 நாள் வேலை வாய்ப்பு, 2000 ரூபா பணம் கொடுக்குறதுன்னு இப்படி நிறைய அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த இலவசத்துக்கு நாம் எதிராக இருக்கிறோம். இலவசத்தை பொறுத்தளவுக்கு இந்த இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை மறுபடியும் இலவசத்துக்கு கையேந்துறதை நம்ம அது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்க போய் இலவசம் யாரும் இப்போ கேட்க போறதில்லை. எல்லாமே இலவசம்னு மாற்றி திமுக இப்படி மாற்றி ஒவ்வொருத்தரும் மாற்றி கொடுக்குறப்ப மக்கள்கிட்ட அதை ஓட்டு வாங்குறதுக்கான வேலை தான் இது. ஏற்கனவே திமுக பல இதை சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தது, தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி எல்லாம் இந்த அரசு இப்போ ஆள்ற திமுக அரசு அதெல்லாம் மக்கள் கொடுத்தா நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ திடீர்னு தேர்தல் வர்றதை பார்த்துட்டு இந்த லேப்டாப், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது, அப்புறம் ஏற்கனவே விட்டு போனவங்களுக்கு 1000 ரூபா தொடர்ச்சியாக 1000 ரூபா மறுபடியும் ஒரு 17 லட்சம் பேருக்கு நம்ம மறுபடியும் போனாங்க. எல்லாம் இவங்க என்ன பொறுத்தளவுக்கு திமுக அரசை பொறுத்தளவுக்கு தேர்தலை மனசில் வச்சு வாக்குறுதியிலே அள்ளி விடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் டாஸ்மார்க்கை நிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க. டாஸ்மார்க்கு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. காரணம்னா உங்களுக்கு டாஸ்மார்க்கு, கஞ்சா, இப்படி போதை பழக்கம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் முதல்ல தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை.